அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார், நமக்கு பயனுள்ளவற்றை கற்பித்து நாம் செல்ல வேண்டிய வழியில் நம்மை வழி நடத்துபவர் ஆண்டவராகிய இயேசுதான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நமக்கு இது நல்லது என்று நினைக்கலாம், ஆனால் பிறகு அது தீமையாக வந்து முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எது நமக்கு நல்லது, எது நமக்கு பயனுள்ளது என்று நினைத்து என்று அறிந்து அவர் நமக்கு கற்பிக்கிறார். அதனால் நாம் அவர் காட்டுகிற வழியில் நடக்கும்போது நம்முடைய வாழ்வு செழித்தோங்கி இருக்கும், ஆற்றை போலும் கடல் அலையை போலும் நிறைவாயிருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியங்கள் செய்தாலும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன, இந்த காரியத்தில் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் என்று ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை வளமுள்ளதாக இருக்கிறது. அன்பின் ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் நிரப்புகிற எங்கள் விண்ணக தந்தையே, உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, உலகின் ஒளியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அப்பா ஆவியானவரே, எங்கள் தேற்றரவாளரே, உம்மை அன்பு செய்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். தேவனே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாளில் எங்களுக்கு நன்மையானதையே செய்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு பயனுள்ளவைகளை செய்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் வாழ்வு பெற வேண்டும், அதுவும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்று விரும்புகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய எண்ணங்கள் வேறு, உம்முடைய எண்ணங்கள் வேறு. ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களை நலன்களால் நிரப்புகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் கற்பிக்கிற வழியிலே நாங்கள் நடக்கும் போது எங்களுடைய வாழ்வு ஆற்றை போலும் கடல் அலையை போலும் செழித்தோங்கி இருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. எப்பொழுதும் உம்முடைய கரம் பற்றி நாங்கள் வாழ்க்கை நடத்த எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. ஆண்டவரே, எங்கள் மெசியாவே, பேரன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, உம்மிடம் முழுமையாக சரணடைகிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. எங்கள் உற்றார் உறவினர்களை, நண்பர்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நாங்கள் தொழில் செய்கிற இடத்திலே, வேலை செய்கிற இடத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தேவனே. மேலும் இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற அல்லது திருமண நாள் கொண்டாடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும் அப்பா. எல்லா நலன்களால் அவர்களை நிரப்பும் அப்பா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனே, எங்களுடைய மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நீர் அறிவீர் ராஜா. அனைத்தையும் ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. கிருபை நிறைந்த தேவனே நன்றி ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உம்முடைய இறை வார்த்தையின்படி நாங்கள் எப்பொழுதும் பிறர் மீது அன்பு கொண்டு வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் தேவனே. எங்களுக்கு அடுத்திருப்பவர்களை நேசிக்க எங்களுக்கு உதவும் அப்பா. அவர்களுடைய எல்லா குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து அவர்கள் மீது அன்புள்ளவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. ஆண்டவரே, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்று ஆபரேஷன் அல்லது சர்ஜரி செய்ய இருக்கிற அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள பலத்தை கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. மன தைரியத்தை கொடும் அப்பா. அவர்கள் பூரண உடல் சுகம் பெற்று வெளிவர அவர்களுக்கு உதவி செய்யும் தேவனே. உம்முடைய இரக்கமும் கிருபை எப்பொழுது அவர்களோடு இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வதியும் தேவனே. ஆண்டவரே, பிரயாணம் செய்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் அப்பா. பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளும் தேவனே. எல்லா விபத்துக்கள் ஆபத்துக்களுக்கும் விலக்கி அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தேவனே. எல்லோரையும் இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை வார்த்தைகள் 17 முதல் 19 வரை. இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுனின்று அழிக்கப்பட்டிராது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 16 முதல் 19. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது:
இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.